ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவ ஜனமே, இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளுக்காக, மாதத்தினுடைய கடைசி நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலேயும் அப்போஸ்தலரின் புத்தகம் 1 அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இந்த வசனத்தினுடைய ஒரு ஆழத்தை இன்றைக்கு நான் உங்களுக்கு காட்ட ஆசைப்படுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மேலே வரும்போதுதான் அவர்கள் சாட்சியாய் வாழ முடியும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. பேதுருவுடைய காரியங்களை பாருங்க. இயேசு கிறிஸ்துவோடு கூடவே இருந்தவர் தான். ஆனா சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினார். ஆனா மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி பேதுரு மேல இறங்கின போது அவர் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு எல்லா இடங்களிலேயும் தைரியமாய் பிரசங்கம் பண்ணி தேவ திட்டத்தை செய்து முடித்து சிலுவையில தலைகளாக அறையப்பட்டார்னு சொல்லி அவருடைய வரலாறு சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மேல வரும்போது அவர்கள் தேவனுடைய திட்டத்தை செய்கிறவர்களாய், கனி கொடுக்கிறவர்களாய், இன்னும் சாட்சியாய் இந்த பூமியில வாழுகிறவர்களாய் அவர்களால் மாற முடியும் என்பதை இந்த வசனம் சொல்லுகிறது. என்னுடைய ஆழம் என்ன என்று யோசித்து பார்த்த போதுதான் கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார். ஒரு மனிதனுடைய சரீரம் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனுக்கு தேவையாய் இருக்கிறது. உங்களுடைய கண்ணை நீங்கள் பார்க்கும்போது அது அசுத்த பார்வையாய் இருக்கும். பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையில் உங்களுடைய கண்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது அந்த பார்வை பரிசுத்தமாய் இருக்கும். இப்படித்தான் ஒவ்வொரு அவயவங்களையும் நாம் ஒப்பு கொடுக்கும் போது, அது எப்படி நம்ம ஒப்பு கொடுக்கணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு என்னுடைய சரீரம் தேவைப்படுகிறது. என்னுடைய யோசனையோ, என்னுடைய நினைவுகளோ, என்னுடைய எண்ணங்களோ, என்னுடைய கற்பனைகளோ அவருக்கு தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவருக்கு என்னுடைய சரீரம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் பயன்படுத்தப்பட, சாட்சியாய் வாழ வைக்க, கனி கொடுக்க வைக்க என்னுடைய சரீரம் தேவைப்படுகிறது. நம்முடைய சரீரம் அவருக்கு தேவை, நம்முடைய கண்கள் அவருக்கு தேவை, நம்முடைய இருதயம் அவருக்கு தேவை, நம்முடைய செவிகள் அவருக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய வாய் தேவை, அவர் பேசுவதற்கு, அவர் பார்ப்பதற்கு, அவர் கேட்பதற்கு தேவை. ஆகவே நாம் நம்முடைய சரீரங்களை, அவயவங்களை பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம் மீது இருந்து நம்மை சாட்சியாய் வாழ வைப்பார். இன்றைக்கு நம்முடைய சுயம் பரிசுத்த ஆவியானவருக்கு மேல ஓங்கி நிற்குது. நம்முடைய மாம்ச கிரியைகள் பரிசுத்த ஆவியானவருக்கு மேல ஓங்கி நிற்குது. அதனாலதான் சாட்சியா வாழ முடியல, கனி கொடுக்க முடியல. இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உன்னுடைய சரீரத்தை கொடு. ஒரு செத்த பிணம் போல நம்முடைய சரீரத்தை அவருடைய கழுத்துல நாம் கொடுக்கும் போது நிச்சயமாக நாம் சாட்சியாய் வாழ முடியும். தேவ திட்டத்தை, சித்தத்தை நம்ம மேல அவர் நிறைவேற்றி முடிக்க முடியும். பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகையில நம்மை முழுவதுமாய் வெறுமையாக்கி நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதங்களை பெற முடியும். பவுலாகட்டும், பேதுருவாகட்டும், இன்னும் வேதத்தில் பார்க்கிற பரிசுத்தவான்கள் ஆகட்டும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையில நம்முடைய சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் தேவ திட்டத்தை செய்து முடித்தார். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, உங்களுடைய சரீரம் கர்த்தருக்கு தேவை. உங்களுடைய சரீரம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர் சாட்சியாய் வாழ வைப்பார், பரலோக திட்டத்தை செய்து முடிக்க வைப்பார். ஜெபிப்போமா? ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். பரிசுத்த தெய்வமே, இதோ இந்த நல்ல நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை நாங்கள் ஆண்டவரே பலிபீடத்தின் மேல வைக்கிறோம். ஆண்டவரே அப்பா, பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்துகிற சரீரமாய் ஆண்டவரே, எங்கள் கண்களை, எங்களுடைய செவிகளை, எங்களுடைய இருதயத்தை, எங்களுடைய நாவை, எங்களுடைய வாயை ஆண்டவரே அவர் பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி கொள்ள எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் எங்களை பயன்படுத்தி கொள்ளட்டும், எங்கள் சரீரங்களை பயன்படுத்தி கொள்ளட்டும். பரலோக திட்டத்தை செய்ய, பரலோக சித்தத்தை செய்ய எங்களுடைய அவயவங்களை பயன்படுத்திக்கிட்டோம்னு சொல்லி நாங்கள் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நாங்கள் எவ்வளவோ முயற்சி செய்தாலும் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை.
எவ்வளவோ முயற்சி செய்தாலும் ஆண்டவரே நாங்க சாட்சியா வாழ முடியல. அதற்கு காரணம் எங்களுடைய மாம்சம் சாகலையே, எங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் சாகலையே. இன்றைக்கு சாக ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு இந்த சரீரத்தை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் தேற்றரவாளர் எங்கள் சரீரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க, பரலோகத்திட்டத்தை செய்ய பயன்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எங்களுடைய மாம்சங்கள் ஆண்டவரே சிலுவையில் அறையப்படவும் ஆண்டவரே சாகம் ஒப்பு கொடுக்க வேண்டியவைகளை நாங்கள் ஒப்பு கொடுத்து தேவ திட்டத்தை செய்து முடிக்க எங்களை முழுவதுமாய் பரிசுத்த தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். தேவ திட்டம் சித்தம் எங்கள் மேலே நிறைவேறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பரிசுத்த பிதாவே. ஆமென், ஆமென். நிச்சயமாகவே பரிசுத்த ஆவியானவருக்கு நம்முடைய சரீரம் தேவை. ஒப்பு கொடுப்போமேயானால் நிச்சயமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிப்போம். God bless you. God bless you.